அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வெள்ளத்தூதுவளை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தாலுமே அந்த காய்கல்ப மருந்து வந்து மூலிகையினால் மட்டும் வரும். இப்போ நம்ம சொல்கிற பதிவு வந்து பாதரசத்துலேருந்து போகிறது. அதாவது இந்த வெள்ளத்தூதுவளையுடைய சமூலம் எடுத்து சாறு எடுத்து அதில் வந்து சுத்தி செய்த பூநீர் சேர்த்து கரைக்கி பாதரசத்துக்கு சுருக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னால் பாதரசத்தை வந்து நம்ம ஒன்றும் இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறோம். நம்முடைய மூலிகை வகுப்பில் வந்து மாதாந்திர மூலிகை வகுப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வருவோம். அப்போ அதுக்கு முன்னால் பாதரசத்தை வந்து லிங்கத்திலேருந்து பிரித்து எடுத்துருக்கணும், அதை சுத்தி பண்ணியிருக்கணும், அதை கெட்டணும். அப்படி கெட்டணும்னா அதுக்கு வந்து உப்பை கெட்டணும். அதாவது குப்பைமேனி சாறிலேருந்து சோத்துப்பை கட்டியிருக்கணும். சோத்துப்பை கெட்டினா மட்டும்தான் அதிலிருந்து நம்ம பாதரசத்தை கெட்ட முடியும். அப்படி கெட்டின பாதரசம்தான் நமக்கு முழுமையாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த சாறை வெள்ளை தூதுவளை சாரம் அதில் சுரு கொடுக்கும்போது வந்து அது வந்து மணியாக மாறும். அதுக்கடுத்து நம்ம எத்தனை நேரம் போட்டிருக்கோமோ அதில் 4/1 வந்து சிறுகண்ணாகம் கெட்டணும். அப்போ சிறுகண்ணாகம் வந்து புகைஞ்சு போகக்கூடியது. அதாவது நம்ம செம்பு உருகும்போது அந்த டிகிரிக்கு வந்து அது நிற்கணும். அப்படின்னா தான் நம்ம முழுமையாக வெற்றி அடைய முடியும். அப்போ அதுக்கு வந்து சிறுகண்ணாகம் கெட்டணும். அப்படின்னா நம்ம நவச்சாரத்தை கெட்டி அந்த நவச்சாரத்தை சிறுகண்ணாகம் உருகும்போது அதுக்கு கிராசம் கொடுத்தாத்தான் சிறுகண்ணாகம் கெட்டும். அப்படி கெட்டின நாகம்தான் நம்மளுடைய மருந்து முழுமையாக சித்தர்கள் சொன்ன மருத்துவத்துக்கு வரும். அதனால் அப்படி கெட்டின சிறுகண்ணாகம் 4/1, அது மாதிரி தங்கம் 4/1, அதே மாதிரி மனோசில் 4/1, இப்படி எல்லாமே சேர்த்து மீண்டும் இந்த வெள்ளத்தூதுவளை சாறிலிருந்தே மீண்டும் நம்ம அரைக்கணும். அரைச்சி வந்து நம்ம போடணும். போடும்போது வந்து நமக்கு நெருப்புக்கு நிற்கும். காரணம் எல்லாமே கெட்டினதுனால நமக்கு நிற்கும். மீண்டும் இதே சாரை விட்டு அரைச்சி போடணும். அப்படியே போட வந்து உயர்ந்த தங்க புஷ்பமாக மாறும். இது வந்து அவங்க டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெள்ளியிலையோ அல்லது நவலோகத்திலோ கொடுக்கும்போது தங்கமாக மாறும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த லைனுக்கெலாம் போக வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கில் அதையும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் 1 2 மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சித்த வைத்தியர்கள் தங்கம் செஞ்சிடலாம்னு முறையில் வந்து ஈடுபட்டு நிறையா பொருளை வீடெல்லாம் விற்று பொருளை நிறைய செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடும் சொல்லி அந்த லைன் போகாமல் அந்த பஸ்பத்தை நம்ம 1 மண்டலம் தேனில் சாப்பிடும்போது வந்து இந்த உடம்பு வந்து அழியா காயகல்ப நிலைக்கு வரும். அதனால் நம்ம முறைப்படி வந்து இப்போ உங்களுக்கு இந்தமாரி ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கட்டு மருந்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது நம்முடைய மூலிகை வகுப்பில் இது நம்ம இப்போ 5 நிமிஷத்தில் சொல்ல வேண்டியதை வந்து கரெக்டாக 2 மணி நேரம் நடத்த வேண்டியிருக்கோம். அதாவது உப்பை எப்படி கெட்டணும், அதுக்கடுத்து சிறுகண்ணாகத்தை எப்படி கெட்டணும், அதுக்கப்புறம் தங்கத்தை எப்படி சுத்தி பண்ணணும், இப்படி ஒன்று விரிவாக நம்ம சொல்லி வருவோம். அப்படி செய்த மருந்து தான் முழுமையாக வந்து நமக்கு வெற்றி அடையும். அதனால் நம்ம வீடியோவும் பார்த்துட்டே வாங்க. அதே போல் நம்முடைய மருத்துவ நிகழ்ச்சிக்கும் வாங்க. நீங்கள் தெளிவாக நம்ம பார்த்துட்டே வரலாம். நன்றி, வணக்கம்.